இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து. இந்த நாளிலே மன அழுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பத்தின் மூலமாக மன அழுத்தம் வரலாம், கணவன் மூலமாக மன அழுத்தங்கள் வரலாம், மனைவிகள் மூலமாக மன அழுத்தங்கள் வரலாம், பிள்ளைகள் மூலமாக மன அழுத்தங்கள் வரலாம். இந்த மன அழுத்தங்கள் வரும்போது அநேகருடைய உடலில் வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும், காரணமில்லாத கோபம் எரிச்சலும் வருகிறதை நாம் அறிகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பெரிய தீர்க்கதரிசியாக எலியா தேசத்திலே பலத்த காரியத்தை செய்த அவன் ஒரே ஒரு ஸ்திரீனுடைய வார்த்தை கேட்டு மன அழுத்தம் நிறைந்தவர்களாய் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னான். இன்றைக்கு மன அழுத்தத்தில் இருக்கும் போது தவறான தீர்மானங்களை எடுக்க போடுகிறீர், தவறான முடிவுகளை எடுக்க அநேகர் முன் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ காத்திரு, நான் உனக்கு பதில் அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பரலோக தகப்பனே, மன அழுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மன அழுத்தத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு வேண்டிய சமாதானத்தை நீங்க தரும்படி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.